வணக்கம். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த சாப்டரோட யூனிட் எக்ஸசைஸ் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷோ பண்ணிருக்கேன். தமிழ்லயும் இங்கிலீஷ்ல ரெண்டுத்துலயுமே ஷோ பண்ணிருக்கோம். ரெண்டு ஆர்டர் பேர், ரெண்டு செட் ஆஃப் ஆர்டர் பேர் கொடுத்துட்டு ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கேட்கறாங்க. சரியா? செட் ஆஃப் ஆர்டர் பேர்னா இந்த கிராஃப்ல சொல்லுவீங்களே பாயிண்ட்ஸ் அப்படின்னு, எக்ஸ் வேல்யூ கமா ஒய் வேல்யூ, அந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் ஈக்குவலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் which is equal to செகண்ட் பாயிண்ட், இது ரெண்டும் ஈக்குவல்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? எக்ஸ் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கணும், இந்த ஒய் வேல்யூ இந்த ஒய்க்கு ஈக்குவலா இருக்கும். ஈக்குவல் பண்ணி வெளியில கொண்டு வரலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. அது உள்ள வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல 2 ரவுண்டு போட்டு பிரிச்சுட்டு இதை நடுவுல இருக்க மைனஸ் 3 இங்க எடுத்துட்டு வந்து போடணும். இப்போ 2 டேபிள் 1 2s are 2 இப்படி போட்டுட்டு நடுவுல என்ன சைன் இருக்கு? மைனஸ். அது எப்பவுமே பெரிய நம்பருக்கு போடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ண மைனஸ் 2 வருதுல்ல, ஆனா நமக்கு ரவுண்டுக்குள்ள என்ன இருக்கு? பிளஸ் 2. அதனால இங்கேயும் மைனஸ் போடணும். அப்போதான் சுருக்குனால மைனஸ் 3 வரும், பெருக்குனால பிளஸ் 2 வரும். முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ எப்பவுமே பைல போடுற ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்க. இதோட ஃபேக்டர் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஒரு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் டூ ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, ரெண்டு ஃபேக்டரா பிரிஞ்சிடுது. எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்கும், இன்னொரு எக்ஸ் வேல்யூ 2 கிடைக்கும். இதுதான் இந்த கணக்கோட எக்ஸ் வேல்யூஸ். இதே மாதிரி ஒய் வேல்யூ நம்ம ஈக்குவல் பண்ணணும். பாருங்க, ஒய் கோஎஃபிஷியன்ட், அதாவது ஒய் அப்படின்றது செகண்டா இருக்குல்ல, அது ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4y ஈக்குவல் டு 5. இந்த 5 நம்ம இப்ப உள்ள கொண்டு வந்துடலாமா? y ஸ்கொயர் பிளஸ் 4y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. மைனஸ் 5க்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்? நடுவுல 4 இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து இங்க போட்டுடணும். இப்ப மைனஸ் 5 1 5s are 5 போடலாமா? நான் என்ன சொன்னேன்? நடுவுல இருக்கிற குறிய எப்பவுமே பெரிய நம்பருக்கு போடுங்க. அப்புறம் பெருகி பார்த்தா மைனஸ் 5 இருக்கு. அப்ப இந்த இடத்துல மைனஸ் போட்டாதான் 5ல 1 போச்சுனாலும் 4 வரும், பெருக்குனாலும் மைனஸ் 5 வரும். முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் 1, எப்பவுமே அதை போடுற ஒரு ஹேபிட்டை பைல போடுற ஹேபிட்டை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபேக்டர் எழுதுவா, ஒய்ல இருக்கு ஃபேக்டர் y மைனஸ் ஒன்னு ஒரு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் y பிளஸ் ஒன். இந்த ஃபேக்டரைசேஷன் மேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, y மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு தனியா பிரிச்சுக்கிட்டு y பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் தனியா பிரிச்சுக்கிட்டா y ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்கும், இங்க y ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கும். ஸோ ஒய்க்கு எத்தனை வேல்யூ கிடைக்குது? ரெண்டு வேல்யூ. அதே மாதிரி எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ. ஓகே, இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். செகண்ட் கணக்கு வாங்க, சால்வ் பண்ணலாம். நல்லா கவனிச்சிட்டே வாங்க, நல்லா புரியும். என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. The Cartesian product A cross A has 9 elements among which minus 1, 0, 0, 1 are found. Find the set A. First question பாத்தீங்கன்னா A அப்படின்னு ஒரு செட் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். செகண்ட், ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் A cross A. A cross A ல இருக்கக்கூடிய ரிமைனிங் எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஏ செட்டை கண்டுபிடிக்கலாம். அவங்க கொடுத்தது வந்து ஆரம்பிக்கலாம். என்ன கொடுத்தாங்க? ஏ கிராஸ் ஏல 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த டயலாக் எழுதிடலாம். ஏ கிராஸ் ஏ அப்படின்னா என்ன? ஏவை ஏ கூடவே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணா ஹேஸ் 9 எலிமெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ ஏல எவ்வளவு எலிமெண்ட் இருக்கும்? 3 3s are அப்படி இருந்தா தானே 3 3s are 9 வந்திருக்கும். அப்போ ஏ ஹேஸ் 3 எலிமெண்ட்ஸ். செட்ல 3 எலிமெண்ட்ஸ் தான் இருந்திருக்கும். அப்போ ஜோசிய மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம், ஏல 3 எலிமெண்ட் தான் இருந்திருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா 3 3s are 9 வந்திருக்கும். அந்த 3 எலிமெண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஹிண்ட் நான் இங்க அண்டர்லைன் பண்றேன். மைனஸ் 1, 0, 0, 1 ஆர் ஃபவுண்ட். அப்போ மைனஸ் 1, 0 மைனஸ் 1, 0வும் 0, 1ம் எங்க ஃபவுண்ட் ஆச்சு? எங்க இருக்கு? ஏ கிராஸ் ஏ என்ற செட்ல இருக்கான். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்திருக்கும், இந்த செகண்டா இருக்கிற எலிமெண்ட்லாம் செகண்ட் செட்ல இருந்திருக்கும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் செட்ல எந்தெந்த எலிமெண்ட்லாம் இருந்திருக்கும்? மைனஸ் 1, 0 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு போடணும். செகண்டா என்ன இருக்கு? 0, 1 பிலாங்ஸ் டு அதுவும் ஏ தான். அப்ப என்ன அர்த்தம்? ஏ செட்டுக்குள்ள மைனஸ் 1 இருந்திருக்கு, 0 இருந்திருக்கு. 0 இன்னொரு வாட்டி வரக்கூடாது.
அப்புறம் 1 போட்டுடலாம். அப்ப ஏ செட்டுக்குள்ள இருந்த 3 நம்பர் -1 0 1 இவ்வளவுதான். இப்ப நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டா அவங்க கேக்குற அந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏவை எழுதிடலாம். இப்ப ஏ கிராஸ் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எல்லாருக்கும் பண்ண தெரியும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போறேன். இப்ப -1 எடுத்து எல்லாத்துக்கும் கூட பெருக்க போறோம். எப்படி எழுதணும்? செட் ஆஃப் ஆர்டர் பேரா எழுதணும் இல்லையா? -1, -1, -1, -0, -1, 1. ஓகே. இப்போ 0 எடுத்து மல்டிப்ளை பண்ணலாமா? 0, -1, 0, 0, 0, 1. ஓகே. இப்போ 1 எடுத்துக்கலாம். 1 எடுத்து பெருக்கலாமா? 1, -1, 1, 0, 1, 1. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல சொன்ன மாதிரி 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. எண்ணி பாருங்க. மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல அவங்க கேள்வி என்ன கேட்டாங்க? ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அது என்ன சார் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்? அவங்க ஆல்ரெடி 2 கொடுத்துட்டாங்களாம். அது தவிர மிச்சம் இருக்கிறது எனக்கு எழுதுங்கன்றாங்க. அப்ப அவங்க கொடுத்தது என்னன்னு பாருங்க. -1, 0, 0, 1 எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. -1, 0, 0, 1 இது ரெண்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம அதை தவிர மிச்சத்தை எழுதணும். அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. எதெல்லாம் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்? அவங்க கொடுத்ததை தவிர மிச்சத்தை எழுதணும். -1, -1, -1, 1, 0, -1, 0, 0, 1, -1, 1, 0, 1, 1. ஓகேவா? இதான் இந்த கணக்கான ஆன்சர். இதுல மொத்தம் 7 எலிமெண்ட் தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க 2 கொடுத்துட்டாங்க. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கான கண்டிஷனும் கொடுத்திருக்காங்க. 3 சப்டிவிஷன்ல வேல்யூ கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் இப்போ இங்க ஒரு சம் நான் ஹேண்டில் பண்றேன்னா நீங்க பேப்பர்ல எப்படி இருக்கணும் அந்த சம் அந்த ஃபார்மேட்டை தான் நான் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்ப சொல்யூஷன் தீர்வு ஏதாவது விடை அப்படின்னு போட்டுட்டு தான் நீங்க கேள்வி நம்பர் போட்டுட்டு ஆரம்பிக்கணும். கேள்வி நம்பர் போட்டுட்டு சொல்யூஷன் ஏதோ ஒரு விஷயம் போடுங்க, விடை அந்த மாதிரி போட்டுட்டு ஆரம்பிங்க. சோ கொடுத்த அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க? √x-1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், 4 அப்படின்றது இன்னொரு ஃபங்க்ஷன். √x-1 எப்ப யூஸ் பண்ணணும் தெரியுமா? x greater than or equal to 1. 1 விட பெருசா இருந்தா இதை யூஸ் பண்ணணும். இது எப்போ 1 விட கம்மியா இருந்தா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு ஈஸி ஆன்சர் பண்ணலாம் போல இருக்கு. f of 0 ஓட வேல்யூ கேக்குறாங்க. 0 அப்படின்றது எங்க வரும்? 1க்கு கீழே தானே வரும். அப்ப 4ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சந்தோஷம், இதுல x இல்ல. அப்ப 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதே இல்ல. அவ்வளவுதான். 4 தான் ஆன்சரே. செகண்ட் சப்டிவிஷன் வாங்க. f of 3 கேக்குறாங்க. ஓகே, f of 3ன்றது எங்க வரும்? 1க்கு கீழே வருமா 1க்கு மேல வருமா? இங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல வரும். 1க்கு மேல கிரேட்டர் தன்ல. அப்போ அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்க எழுதிக்கிட்டு அதுல இருக்கிற x வேல்யூக்கு பதிலா நம்ம 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பாருங்களேன், xக்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அப்ப √3ல 1 போச்சுன்னா 2. ஓகேவா? சம் நம்பர் 3 வாங்க. இப்ப f of a plus 1 அதாவது பாயிண்ட் 3ல சப்டிவிஷன் 3ல f of a plus 1 ஓட வேல்யூ கேக்குறாங்க. f of a plus 1 இது என்ன நம்பர்? f of a plus 1. a plus 1ன்றது என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம ஃபங்க்ஷன் சூஸ் பண்றது. இந்த a என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க கண்டிஷன். a ஓட வேல்யூ 0 அதுக்கு மேல அப்படின்னு சொன்னாங்க. அப்பனா ஏக்கு நீங்க 0ன்னு நினைச்சுக்கலாம், இல்ல அதுக்கு மேல என்ன வேணாலும் நினைச்சுக்கலாமா? நான் ஏக்கு வந்து 0ன்னு நினைச்சேன்னா 1 கிடைக்குது. அதுக்கு மேல எவ்வளவு நான் நினைச்சாலும் 1 தாண்டி தானே கிடைக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை நம்ம போடணும்னு புரிஞ்சுக்கணும். அப்ப a plus 1ன்றது 1 விட பெருசா கிடைக்கிற வேல்யூ. அதனால ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம போடணும். ஏன்னா அதான் x greater than or equal to 1. அதுல இருக்கிற xக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? என்ன இருக்குங்க? a plus 1. a plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பக்கத்துல இங்க -1 ஆல்ரெடி क्वेश्चनல இருக்கு. இப்ப இந்த +1 -1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √a தான் இதோட விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் போயிடலாம் வாங்க. ஃபோர்த் சம் ரொம்ப ஈஸி. நான் அப்படியே சொல்லிட்டே வரேன், பார்த்துட்டே வாங்க. கொஸ்டின்ல a செட்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். அடுத்து ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? டொமைன் வந்து a.
எக்ஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ ஏ, கிடைக்கிற நம்பர் வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லி ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிட்டேன். சரியா? இப்போ என்ன எய்ம் என்ன இந்த கணக்குல? எஃப் ஆஃப் என்னு ஒரு ஃபங்க்ஷனை வேற டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது த ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர் ஆஃப் என். அதை அப்படியே எடுத்து எழுதிருக்கேன் பாருங்க. எஃப் ஆஃப் என் என்ன சொல்லியிருக்காங்க? ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர் ஆஃப் என் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்ல பாருங்க. எஃப் ஆஃப் என் என்றது என்னது? எண்ணின் அதிகபட்ச பகா காரணி. அப்படின்னா என்னன்னு சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. இப்போ நாம கேள்வியோட எய்ம் படிக்கலாம். ரைட் எஃப் ஆஸ் a set of order pair. எஃப் ஆஸ் a set of order pairs. அதாவது எஃப் என்ற செட் எழுதணும். எஃப் என்ற ஃபங்க்ஷனோட செட் எழுதணும். எப்போ அது கிடைக்கும்? ஒரு ஒரு எக்ஸ் வேல்யூ ஒரு ஒரு ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாதான் அந்த பேர் பண்ணி எழுத முடியும். அப்புறம் அதோட ரேஞ்ச் கேட்கறாங்க. ரேஞ்ச்னா ஒய் வேல்யூ, கிடைக்கிற வேல்யூவை ரேஞ்ச் அதை எழுதணும். ஸோ நம்ம என்ன வேல்யூவை நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ண போறோம் பாருங்களேன். ஏல ஃபர்ஸ்ட் 9 இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எண்ணில் 9 சப்ஸ்டியூட் பண்றேன். 9 சப்ஸ்டியூட் பண்ணா ஏன் சார் 3? இங்க வாங்க. இந்த 9 இருக்கு இல்லையா, இங்க போட்டிருக்கேன் பாருங்க. 9 எப்படி பிரிக்கலாம்? 3 3s ஆர் 9 பிரிக்கலாமா? அதுல 3யும் பிரைம் நம்பர், இந்த 3யும் பிரைம் நம்பரா? பிரைம் நம்பர் வர வரைக்கும் பிரிச்சுட்டு இதுல ரெண்டுத்துல எது ரொம்ப ஹையஸ்ட் பிரைம் நம்பரோ அதை எழுதணும். ஏன் சார் ஹையஸ்ட் எழுதணும்? இங்க பாருங்க, ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர்னு கேட்டிருக்கான். அப்ப கொடுத்திருக்க ஒவ்வொரு நம்பரையும் பிரைம் ஃபேக்டர் பண்ணிட்டு அதுல ஹையஸ்ட் பிரைமை எழுதணும். ரொம்ப ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. அப்ப 3 3s are 9, 3 3 இது ரெண்டுத்துல எது பெருசு? ரெண்டு ஈக்குவல் நம்பர் கொடுத்துட்டு எது பெருசுன்னு கேட்டா அதே நம்பர் தான். அதே மாதிரி ரெண்டு ஈக்குவல் நம்பர் கொடுத்துட்டு எது சிறுசுன்னு கேட்டா அதே நம்பர் தான் சொல்லணும். இப்போ 3,3ல எது பெருசு? 3 தான். அதனாலதான் இங்க 3 ஆன்சர் எழுதிருக்கேன். அடுத்து எஃப் ஆஃப் 10. கொஸ்டின்ல எஃப் ஆஃப் 10 இருக்கு இல்லையா, அடுத்த நம்பர் எஃப் ஆஃப் 10 கொடுக்குறேன். 10 பிரிக்கலாம். 10 எங்க பிரிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க. 10 எப்படி பிரிச்சிருக்கோம்? 5 2s are 10 பிரிச்சிருக்கோம். அதுல 5யும் பிரைம் 2ம் பிரைம். பிக்கஸ்ட் பிரைம் தானே எடுக்கணும், ஹையஸ்ட் பிரைம். அதனால தான் 5 எடுத்திருக்கோம். அடுத்து 11 கொடுக்கலாம். 11 1 11s are 11 பிரிக்கலாம். 1 11s are 11. அதுல 11 தான் பெரிய நம்பர். அதனால 11 தான் ஆன்சர். ஹையஸ்ட் பிரைம் நம்பர் எடுத்து எழுத சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்ப எஃப் ஆஃப் 12. 12 எப்படி பிரிக்கலாம்? இங்க பிரிச்சிருக்கேன் பாருங்க. 12 ஃபர்ஸ்ட் 6 2s are பிரிச்சுட்டு 6 3 2s are பிரிக்கணும். பிரைம் நம்பர் வர வரைக்கும் பிரிக்கணும். பிரிச்சுட்டு இருக்கிறதுலயே பெரிய பிரைம் எது? 3 2 2ல 3. அதனாலதான் 3 எழுதிருக்கோம். அப்புறம் 13 எப்படி 13 ஆச்சு? 13 1 13s are 13 பிரிக்கலாம். அதுல 13 தான் பெரிய நம்பர், ஹையஸ்ட் பிரைம் எடுத்து எழுதணும். அடுத்து 14க்கு ஏன் 7? 14 எப்படி பிரிக்கலாம்? இங்க பாருங்க. 14 7 2s are பிரிக்கலாம். அதுல எது பெரிய பிரைம்? 7 தான் பெரிய பிரைம். பிரைம் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 15க்கு ஏன் சார் 5? 15 பாத்தீங்கன்னா 5 3s are 15 பிரிக்கலாம். அதுல 5 தான் பெரிய நம்பர். ஓகே. 16க்கு என்ன ஆன்சர் பார்க்கலாமா? 16 ஃபர்ஸ்ட் 8 2s are பிரிச்சுக்கிட்டேன். 8 திருப்பியும் 4 2s are பிரிச்சுக்கிட்டேன். 4 2 2s are பிரிச்சுக்கிட்டேன். இப்போ வந்த பிரைம் நம்பர் எல்லாமே சேமா இருக்கு. அப்ப அதே தானே ஆன்சர் வரும், பெரிய நம்பர். 17க்கு ஏன் சார் 17? 17 பிரிச்சா 1 17s are 17 பிரிக்கலாம். அதுல பெரிய பிரைம் நம்பர் என்ன? 17. அதனால அது ஆன்சர். இப்ப நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேரா எழுத சொன்னதுனால 9,3 கொடுத்தது வர்றது கமா போட்டு எழுத போறோம் பாயிண்டா. 10,5 11,11 12,3 இந்த மாதிரி எழுதி எஃப் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் எப்படி எழுதணும்? செகண்டா கிடைக்கக்கூடிய நம்பர்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்ச். ஒய்யோட வேல்யூவை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்ப செகண்டா இங்க என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ரேஞ்ச் என்ற செட்ல எழுதிட்டு வரணும். இதுல வந்த நம்பரே வந்தா விட்டுடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 இங்க வந்திருக்கு, 3 இங்க வந்திருக்கு, ஒரு வாட்டி தான் எழுதணும். இப்ப 5 இங்க இருக்கு, 5 இங்க கூட இருக்கு, ஆனா ஒரு வாட்டி தான் எழுதிருப்போம். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன். அடுத்து ஏறு வரிசையில சின்ன நம்பர் பெரிய நம்பர் ஆர்டர்ல ஃபாலோ பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கேன். அப்ப ரேஞ்ச் ஆஃப் எஃப் தமிழ்ல எஃப் இன் வீச்சகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த கணக்கும் நல்லா பார்த்து வைங்க. அடுத்தது 5th கணக்கு பாருங்க. 5th கணக்குல ஃபைண்ட் த டொமைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டொமைன் அப்படின்ற கான்செப்டுக்குலாம் நீங்க ரொம்ப புதுசு. 11th 12th எல்லாம் போனீங்கன்னா டொமைன் பத்தி நிறைய படிப்பீங்க. இப்போ நான் சில ஹிண்ட்ஸ் சொல்றேன், அதை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1/x அப்படின்ற வடிவத்துல இருந்துச்சுன்னு வைங்க. கேள்வி 1/x அப்படி இருக்கு அப்படின்னா x அப்படின்றது டினாமினேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர் எப்பவுமே 0 ஆகக்கூடாது. டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? கணக்கு இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்போ 1/x இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன்? டினாமினேட்டர்ல இருக்க x 0 ஆகக்கூடாது. அடுத்து ரூட் x அப்படின்னு இருக்குன்னா
அதோட கண்டிஷன் என்னன்னா பாசிட்டிவா இருக்கணும். எக்ஸுக்கு 0 கொடுக்கலாம், 0 விட பெரிய நம்பர் பாசிட்டிவ் நம்பர் எதுனாலும் கொடுக்கலாம், நெகட்டிவ் நம்பர் கொடுக்க கூடாது. ஏன்னா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர்லாம் வந்துச்சுன்னா அது ரியல் நம்பரே கிடையாது, அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல 12th படிப்பீங்க. அப்போ எக்ஸ் ரூட் எக்ஸா வந்துச்சுன்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கணும். அடுத்து 1/ல ரூட் எக்ஸ் வந்துச்சுன்னா வெறும் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 தான் போடணும், ஈக்குவல் டு போடக்கூடாது. ஏன்னா கீழே ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா கணக்கு இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்போ 1/x கண்டிஷன் சொல்லுங்க, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரூட் எக்ஸ் கண்டிஷன் சொல்லுங்க, எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 0. 1/√x கண்டிஷன் எக்ஸ் கிரேட்டர் than 0. இப்போ இந்த இடத்துல கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்குறாங்க, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டொமைன் எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. டொமைன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டிலாம் கிடைச்சிடக்கூடாது. ஓகே, வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி 3rd யூனிட்ல எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதை தான் இப்போ கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி இப்போ படிக்க போறீங்க. இப்போ இங்க பாருங்க 1/x + 2 இருக்குன்னு வச்சுங்க. இதுல எக்ஸுக்கு பதில் நான் -2 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா டினாமினேட்டர் 0 ஆயிடும். டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்ட் ஆயிடும். இன்ஃபினிட்டின்னு படிச்சிருப்பீங்க, நாட் டிஃபைன்டு. அதனால இந்த கண்டிஷன் எல்லாம் நல்லா படிச்சு வைங்க. ரூட் வந்திருக்கு இல்லையா, ரூட் வரும்போது இங்க என்ன இருக்கு பாருங்க, ரூட்டுக்குள்ள 1 - x² இருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன், ரூட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கணும், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 0 இருக்கணும். இதுதான் நீங்க டொமைனுக்கு ஸ்டார்டிங்ல பண்ண வேண்டிய வேலை. அப்ப ரூட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ 1 - x², அது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 0 எடுத்துக்கிட்டு இந்த 1 அங்க போச்சுன்னா -1. இப்ப ரெண்டு மைனஸையும் கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணா x² லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1. நான் இந்த ரெண்டு மைனஸ் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்றதை விட ரெண்டு சைடும் மைனஸால பெருக்கிறோம். மைனஸால பெருக்குனா பிளஸ் ஆயிடும்ல. என்ன சார் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்கு, நீங்க லெஸ் than ஆர் ஈக்குவல் டு போடுறீங்களா? ஆமா, இது இன்இக்வாலிட்டின்னு பேர், ஈக்குவல் சிம்பிள் இல்ல இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இருக்கு, ஒரு ஒரு -5 இருக்கு. நான் இப்படி தானே போடணும், ஏன்னா 2 தான் பெருசு, அதுக்கு தான் இந்த வாய் திறந்து போடணும், கிரேட்டர் than சிம்பிள், ரைட்டா? இந்த இன்இக்வாலிட்டியை நான் மைனஸால மல்டிப்ளை பண்ணனா இங்க -2 அங்க +5 ஆயிடுமா? இப்ப அதே சிம்பிள் போட்டா எவ்வளவு தப்பு தெரியுதா? ஏன்னா 5 தானே இப்ப பெருசு, அப்ப சிம்பிளை மாத்தி போடணும். அப்போ மைனஸால மல்டிப்ளை பண்ணா இன்இக்வாலிட்டி மாறும். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து ஒரு ஸ்கொயர் அங்க போனா ரூட் போடுவீங்கல்ல, அப்ப இங்க வெறும் x இருக்கும், லெஸ் than ஆர் ஈக்குவல் டு √1. முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் போடுவீங்க பாத்தீங்களா, அத போடக்கூடாது. அதுக்கு பதிலா தான் மாடுலஸ் போடணும். இன்இக்வாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் கான்செப்ட்லாம் வந்ததுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது, இங்க மாடுலஸ் போட்டுக்கணும். அங்க எதிர்க்க போற பிளஸ் ஆர் மைனஸ் தான் இங்க மாடுலஸ்ன்னு போடுறோம். ஓகேவா? சோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போ 1 கிடைக்கும். √1 ஆன்சர் என்ன? 1. இவ்வளவுதான், முடிச்சிட்டீங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். -∞ to +∞ கிராஃப் ஷீட் போட்டுக்கிட்டு இதை நீங்க விரிவா எழுதணும். இதோட அர்த்தம் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வந்திருக்குல்ல, இதோட மீனிங் என்னன்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அர்த்தம். அதாவது -1ல இருந்து எக்ஸோட வேல்யூ +1 வரைக்கும் தான் இருக்கு, அதை தாண்டி இல்ல அப்படின்னு அர்த்தம். பாருங்களேன், இப்போ -∞ to +∞னா கிராஃப் ஷீட்ல மைனஸ் பக்கம், இது பிளஸ் பக்கம். அதுல இங்க -1 எடுத்துக்கிறேன், இங்க +1 எடுத்துக்கிறேன். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய மதிப்பு தான் இந்த கணக்குக்கான டொமைன். ஓகேவா? இதை மதிக்காம இந்த ஷேடிங்ல இல்லாத ஒரு 2 நான் எடுத்துட்டு போயிட்டு இந்த கேள்வியில கொடுத்தேன்னா √1 - x² இருக்குல்ல, அங்க நானு √1 - 2² கொடுத்தேன்னா 4 வரும். 1 - 4 என்ன வரும்? -3. ரூட்டுக்குள்ள மைனஸ் வரக்கூடாதுன்னு சொன்ன பாருங்க, வருது. ஏன் வருது? இந்த இடைவெளியில இல்லாத நம்பர் கொடுத்தா கணக்கு அக்செப்ட் பண்ணாது. அப்போ இந்த கணக்குக்கான பொருத்தமான எக்ஸ் வேல்யூ தான் டொமைன் சொல்றோம். அப்ப இந்த கணக்கோட டொமைன் என்ன? டொமைன் அப்படின்னு எழுதிடலாமா? டொமைன் -1, +1 பாக்ஸ் பிராக்கெட்ல போடணும். ஏன்னா ஈக்குவல் சிம்பிள் இருக்கு இல்லையா, அப்ப -1ல இருந்து +1 வரைக்கும் தான் இந்த கணக்குல அலௌடு, வேற எந்த எக்ஸ் வேல்யூ அலௌடு கிடையாது. இதான் இந்த கணக்கோட டொமைன். ஓகேவா? அடுத்து 6th சம்மோட சொல்யூஷன் பார்க்கலாம். 6th சம் பாருங்க. f of x equal to x², g of x equal to 3x, h of x ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? x - 1 கொடுத்துக்கிட்டு f circle g circle h equal to f circle g circle h. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ப்ராப்ளம் தான். இத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ LHS ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் RHSக்கு போலாம்.
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சர்க்கிள் ப்ராப்ளம், அதாவது சர்க்கிள்னா காம்போசிஷன் சொல்லுவோம். ஒரு வசதிக்காக நான் சர்க்கிள்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த ப்ராப்ளம்லாம் போடும்போது ஈஸியா போடணும் அப்படின்னா, இங்க இருக்கிற எக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஜஸ்ட் அந்த பிராக்கெட் நோட்டேஷன் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டா, எல்லாருமே ஈஸியா இந்த சம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே. இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். எஃப் சர்க்கிள் ஜி தான் இருக்கு இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபைனலா எல்லாத்துலயுமே எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். எக்ஸ் சைலண்ட் மாதிரி. ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப ஜில முடியுதால் ஜி ஆஃப் எக்ஸ் கன்சிடர் பண்ணணும் அது. இப்போ சர்க்கிள்னா என்ன சார் அப்படின்னா ஆஃப், அதாவது பிராக்கெட் போடணும். ரொம்ப ஈஸி ஃபார்முலா. எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், அவ்வளவுதான். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கு? 3x. பாத்துட்டீங்களா? 3x. இப்போ இதை எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? எஃப்ன்ற ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நாம என்ன பண்ணுவோம் ஈஸியா, இந்த பிராக்கெட் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, எஃப் ஃபங்க்ஷன்ல தானே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த பிராக்கெட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். பாருங்க, என்ன பிராக்கெட் ஸ்கொயர் தான் ஃபங்க்ஷன் வேல்யூ. அதுல எவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 3x சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப பிராக்கெட்ல 3x ன்னு எழுதிக்கலாம். 3x the whole square. இப்ப 3x ஸ்கொயர் பண்ணா 9, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். ஈஸியா நம்ம எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை எது கூட சர்க்கிள் பண்ணணும்? h கூட சர்க்கிள் பண்ணணும் இல்லையா? இப்போ இப்போ LHS ன்னு எழுதிட்டு f சர்க்கிள் g சர்க்கிள் h. ஓகேவா? இப்ப கடைசியா எப்பவுமே என்ன முடியுதுன்னு சொல்லியிருக்கேன்? எக்ஸ்ல எப்பவுமே முடியும். ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ல இருக்கு. அதனால ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ f சர்க்கிள் g ஓட வேல்யூ நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. டிக் பண்ணி வச்சுக்கணும், தேவைப்படும். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா? அதை நம்ம பிராக்கெட்டா மாத்திடலாம். எஃப் சர்க்கிள் ஜி, இந்த சர்க்கிள் இருக்கிறதுல ஒரு பெரிய பிராக்கெட் ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா. ஓகே. இப்போ h ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லுது. h ஆஃப் எக்ஸோட வேல்யூ क्वेश्चनல பார்த்துடலாமா? எவ்வளவு இருக்கு? x மைனஸ் 2ன்னு இருக்கு. அப்ப இங்க x மைனஸ் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரியா? இதை எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? f சர்க்கிள் g ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எங்க டிக் பண்ண f சர்க்கிள் g? 9 பிராக்கெட் ஸ்கொயர்னு ஈஸியா எழுதிக்கலாம் அதை. அப்பதான் ஈஸியா நீங்க எக்ஸுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு வசதியா இருக்கும். அப்போ எஃப் சர்க்கிள் ஜி என்ற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? 9 பிராக்கெட் ஸ்கொயர். அந்த பிராக்கெட்ல எவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? எக்ஸ் மைனஸ் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். தலைமையில இங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. அவ்வளவுதான். எல்ஹெச்எஸ் முடிச்சிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? இப்போ ஆர்ஹெச்எஸ் போயிடலாம். ஓகே, ஆர்ஹெச்எஸ் போயிடலாமா? ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு பாருங்க. பிராக்கெட்ல என்ன இருக்கு? ஜி சர்க்கிள் ஹெச். அப்போ ஜி சர்க்கிள் ஹெச் ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஜி சர்க்கிள் ஹெச் எப்பவுமே எக்ஸ் சைலண்ட்னு சொன்னோம் இல்லையா? ஆஃப் எக்ஸ் போட்டு ஆரம்பிக்கலாம். இப்ப சர்க்கிள் இருக்கிற இடத்துல பிராக்கெட் போடணும். அதுதான் காம்போசிஷனுக்கு ஃபார்முலாவே. ஓகே. அப்போ ஜி சர்க்கிள் ஹெச் என்ன போட்டிருக்கோம்? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எவ்வளவுன்னு பார்த்துலாமா? எக்ஸ் மைனஸ் 2. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இது எந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? ஜி ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 2 கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஈஸியா? ஜி ஆஃப் எக்ஸுக்கு பிராக்கெட் நோட்டேஷன்ல ஒன்னு எழுதி வச்சோம் இல்லையா? 3 பிராக்கெட் அதை எழுதிக்கிட்டா ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். தப்பு இல்லாம எல்லா பசங்களும் போடுவாங்க. அப்போ இல்ல நீங்க ஏதாவது ஒரு மெத்தட் வசதியா வச்சிருந்தீங்கன்னா அதுலயாவது போடுங்க. அப்ப ஜி ஃபங்க்ஷன் பாருங்க, 3 பிராக்கெட். 3 பிராக்கெட். அந்த பிராக்கெட்ல எவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? x மைனஸ் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். வெளியில 3 இருக்குல்ல, உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஒன் செகண்ட். வெளிய இருக்கிற 3 உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 3x minus 6. 3 2s are 6. அப்ப G circle H ரெடி. இப்ப அடுத்து என்ன ரெடி பண்ணணும்? F circle, G circle, H. ஓகே. F circle, G circle H of X. இங்க X இருக்கிறதா அர்த்தம். சைலண்ட் எப்பவுமே. இப்ப நான் டிக் பண்றேன் இல்லையா? அந்த சர்க்கிளுக்கு தான் இப்போ பிராக்கெட் போட போறோம். ஓகே. இப்போ G circle H of X ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? இதோ மேல ரெடியா இருக்கு பாருங்க. அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதை அப்ளை பண்ணிடலாமா? F அப்படியே இருக்கும். G circle H ஃபங்க்ஷன் என்ன? 3x minus 6. இப்போ இந்த வேல்யூ எதுல அப்ளை பண்ணணும்? F ஃபங்க்ஷன்ல தானே அப்ளை பண்ணணும். F ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்களேன். இந்த ரெண்டாவதா பிராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா? F of bracket equal to bracket square. அப்ப bracket square நீங்க போட்டுக்கிறேன்.
எஃப் ஃபங்க்ஷன் பிராக்கெட் ஸ்கொயர். அப்போ அந்த பிராக்கெட்ல எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? 3x சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 3x மைனஸ் 6 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். த ஹோல் ஸ்கொயர். ஓகே சார், ஆர்ஹெச்எஸ் இப்போ எடுத்தது நம்ம ஆர்ஹெச்எஸ் இல்லையா? எடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆன்சர் வந்துருச்சா அப்படின்னா இங்க வந்து பாருங்க 9 வெளியே இருக்கு, உள்ள x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இங்க நம்மளுக்கு 9 வரலையே சார் அப்படின்னா 3 நீங்க வெளியே எடுக்கணும். 3 வெளியே எடுத்தீங்கன்னா 3 ஸ்கொயரா வரும், ஏன்னா அது ஸ்கொயர்ல இருந்து வெளியே வருது. அப்ப உள்ள 3 வெளியே வந்துருச்சுன்னா உள்ள நீங்க அந்த 3 சொல்லக்கூடாது. x மைனஸ் 2 3s are 6, அதனால 2 சொல்லணும். அப்போ 3 வெளியே வருது, அதோட பங்கு ஸ்கொயரை வாங்கிட்டு வெளியே வந்துருச்சு. இப்ப 3 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வரும்? 9 into x minus 2 the whole square. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 கூட வச்சுக்கோங்க. அது வந்து 1ன்னு வச்சிருக்கோம், இதை 2ன்னு வச்சிருக்கோம். இப்ப கன்க்ளூஷன் என்ன? ரெண்டும் சேமா இருக்கா இல்லையா? சேமா இருக்கு. அப்ப ரிசல்ட் என்ன எழுதலாம்? from 1 and 2, from 1 and 2 f circle g circle h equal to f circle g circle h அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம் வாங்க. 7th ஒன் பாருங்க, நல்லா கவனிச்சிட்டே வாங்க, நல்லா புரியும். ஏ செட்டு, பி செட்டு, சி செட்டு, டி செட்டு எல்லா செட்டையும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோமா சொல்யூஷன்ல. 1, 2 பி செட்டு 1, 2, 3, 4. சி செட் பாத்தீங்கன்னா 5, 6. டி செட்டு 5, 6, 7, 8. ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? வெரிஃபை வெதர் ஏ கிராஸ் சி இஸ் சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. ஏ கிராஸ் சி பி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும்னு தெரியுது. ஏ கிராஸ் சி வந்து சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி ஆன்னு கேக்குறாங்க. அதாவது பி கிராஸ் டி தான் பெரிய செட்டா இருந்திருக்கணும், அதுல இருந்து எடுத்த செட்டு தான் ஏ கிராஸ் சியான்னு கேக்குறாங்க. சரி, அந்த குழப்பம் வேணாம். முதல்ல கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரும். ஏ கிராஸ் சியா? ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிடலாம். ஏ செட்டு 1, 2 கிராஸ் சி செட்டு 5, 6. கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிடலாமா? 1, 5 1, 6. இப்போ 2 வச்சு எழுதுறீங்களா? 2, 5 2, 6. இது ஏ கிராஸ் சி. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் டி. First we are going to write B set. B set என்ன? 1, 2, 3, 4. Cross D set 5, 6, 7, 8. இப்போ cross product பண்ணிடலாமா? Cartesian product 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. ஒன்னு வச்சு எழுதிட்டோம். இப்போ 2 வச்சு 2, 5, 2, 6, 2, 7, 2, 8. 2 வச்சு எழுதிட்டோம். அடுத்து 3 வச்சு எழுதிடலாம். 3 வச்சு எழுதிடலாமா? 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. அடுத்து 4 வச்சு எழுதிடலாம். 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. இப்போ நம்ம எழுதுறது B கிராஸ் D யோட வேல்யூ. இப்போ என்ன செக் பண்ணணும்னா, கேள்வியில் என்ன கேட்டாங்க? A கிராஸ் C is a subset of B கிராஸ் D ன்னு கேட்டாங்க. அதாவது A கிராஸ் Cன்றது B கிராஸ் D இருந்து எடுக்கப்பட்டதான்னு கேக்குறாங்க. செக் பண்ணிடுவோமா? இப்போ 1, 5 இதுல இருக்க பாருங்க, இருக்கு, அங்க இருந்தா எடுத்திருக்காங்க. 1, 6 இருக்கு, 2, 5 இருக்கு, இங்க இருக்கு, 2, 6 அதுவும் இருக்கு. அப்போ A கிராஸ் C ல இருக்கிற எலமெண்ட் எல்லாம் B கிராஸ் D ல இருந்து தான் வந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு எலமெண்ட் நான் இல்லாததை பார்த்துட்டுனா சப்செட் சொல்ல முடியாது, எல்லாமே இருக்குதானே, அப்ப சப்செட் சொல்லலாம் இல்லையா? அப்போ A கிராஸ் C is subset of B கிராஸ் D. எதுக்கு வாய் திறக்கணும் பாருங்க? B கிராஸ் D க்கு தான், ஏன்னா அதான் பெரிய செட். அப்ப வேர்ட்ஸ்லயும் ஒரு முறை நீங்க எழுதிடலாம். A கிராஸ் C is a subset of B கிராஸ் D. Therefore A கிராஸ் C is a subset of B கிராஸ் D. ஓகேவா? புரிஞ்சிருக்கு நம்புறேன். 8th ஒன்னு வந்துருங்க. ஓகே, 8th ஒன்னு என்ன கொடுத்திருக்காங்க? if ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, x க்கு -1 கிடையாதான். எதனால அந்த மாதிரி x க்கு -1 கிடையாதுன்னு சொல்றாங்க தெரியுமா? இங்க x க்கு -1 நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கீழே -1 +1 சேர்ந்து டினாமினேட்டர் 0 ஆயிடும். டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா கணக்கு இன்ஃபினிட்டி ஆயிடும், நாட் டிஃபைன்ட் ஆயிடும்.
அதனால எக்ஸுக்கு மைனஸ் ஒன்னு கிடையாதுன்னு சொல்றாங்க. அது நம்ம யூஸ் பண்ண போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஷோ தட் கணக்குமா இது. f(f(x) ஓட வேல்யூ என்னடா வரணும்? -1/x இல்லையா? ஓ, f(f)(f). ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். f(f)(x) அப்படி இந்த ஆஃப் இருந்திருக்குன்னா f சர்க்கிள் f கேட்கறாங்கன்னு அர்த்தம். இதைத்தான் அப்படி கேட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப நாம வரலாம் இங்க. f(f)(f) இந்த மாதிரி சர்க்கிள் கணக்குலாம் வந்துச்சுன்னா நான் என்ன உங்களுக்கு ஐடியா சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த கொடுத்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை எக்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் காலி பண்ணி ஒரு பிராக்கெட்டா போட்டு வச்சுட்டீங்கன்னா நாம பெரிய பெரிய வேல்யூ வரும்போது சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியா இருக்கும். இப்ப ரெண்டு எஃப் இருக்கு இல்லையா, ஒரு எஃப் அப்படியே போட்டுக்கிட்டு f(x) அப்ளை பண்ண போறேன். f(x) ஓட வேல்யூ என்ன? x-1/x+1 மேலேயே இருக்கு எழுதிட்டேன்னா, இப்ப இந்த திரும்பி f ஃபங்க்ஷன் உள்ள போயிட்டு x இருக்கிற இடத்தெல்லாம் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த பிராக்கெட் ஃபங்க்ஷன்ல போட்டேன்னா எல்லாருக்கும் புரியும்ன்றதுனால அப்படி போடுறேன். பிராக்கெட் -1/(1) இதான் f ஃபங்க்ஷனோட காலி பண்ண வேல்யூ. அந்த பிராக்கெட்ல தான் என்ன ஃபில் பண்ண போறோம்? இங்க இருக்கிற வேல்யூவை ஃபில் பண்ண போறோம். ஃபில் பண்ணலாமா? x-1/x+1 -1 by x-1/x+1 +1. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிப்போம். x-1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது -x -1 வந்துரும். பைல அந்த x+1 அப்படியே தானே இருக்கும். பை ஓவரால் பை, அது கொஞ்சம் பெருசா போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும். நியூமரேட்டர் வேல்யூக்கும் டினாமினேட்டர் வேல்யூக்கும் நல்ல பெரிய டிவிஷன் காட்டுங்க. இப்போ இங்க இருக்கிறத இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். x-1 பிளஸ் x+1 பை x+1. x+1க்கு x+1 கேன்சல். இங்க பாருங்க, பிளஸ் எக்ஸுக்கு -x கேன்சல். இங்க -1க்கு +1 கேன்சல். ஸோ ஒரு வழியா என்னதான் நிக்குது அப்படின்னு பாத்துருவோமா? நிறைய வேல்யூஸ் கேன்சல் ஆயிருக்கு. இப்ப நியூமரேட்டர்ல ஒரு -1 ஒரு -1 இருக்கு. டினாமினேட்டர்ல ஒரு x இன்னொரு x இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபைனலா இதை எப்படி எழுதலாம்? -2 by x plus x 2x ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1/x ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். எஸ், -1/x. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 9th ப்ராப்ளம் பாருங்க. ஒரு சார்பு கொடுத்திருக்காங்க, ரெண்டு சார்பு கொடுத்திருக்காங்க, f(x), g(x), gg 1/2 g f(x) இன் எளிய வடிவில் எழுதுக. ஓகே, ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ணுங்க. f(x) ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை எழுதிக்கிறேன். क्वेश्चन படிச்சிருப்பீங்க நம்புறேன். g(x) also given. g(x) என்ன? x-2/3 இல்லையா? என்ன வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்றாங்க? gg of 1/2. gg of 1/2 என்ன gg of 1/2? இந்த மாதிரிலாம் இப்படி கொடுத்தா g சர்க்கிள் g கேக்குறாங்கன்னு அர்த்தம். அப்ப நாம என்ன பண்ணணும்? g of 1/2 அப்படின்னு தெளிவா எழுதிக்கணும். சரியா? இப்போ g ஃபங்க்ஷன்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1/2. நான் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் எல்லாம் ஈஸியா போடுறதுக்கு சர்க்கிள் வேல்யூ வந்தாலே, கம்போசிஷன் வந்தாலே இந்த மாதிரி காலி பண்ணி எக்ஸ் எல்லாம் காலி பண்ணி இப்படி எழுதிக்க சொல்லுவேன். எழுதியாச்சா? அதுல 1/2வா? ஜில இருக்கிற எக்ஸுக்கு பேர் 1/2 -2. நான் -1 போட்டதுனால தப்பாயிடுச்சு. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நீங்க கழிச்சீங்கன்னா 1 -4/2/3 வரும். ஓகேவா? இப்போ ஜி ஆஃப் நியூமரேட்டர் கழிங்க, -3/2/3. இந்த 3 கேன்சல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா g of 1/2 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? -1/2 தான் இருக்கு. இப்போ அகைன் வெளியில ஒரு g இருக்கு. திரும்ப நான் என்ன பண்ண போறேன்? ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். திரும்ப ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா? என்ன ஃபங்க்ஷன்? g ஃபங்க்ஷன் பாத்துங்க. x -2/3. x ஓட வேல்யூ -1/2 -2/3. இப்போ -1 இருக்கு இல்லையா? இந்த 2 கிராஸ் பண்ணீங்கன்னா -4/2 வந்துரும் by 3. நியூமரேட்டர் வேல்யூ என்ன கிடைக்குது? -5/2. டினாமினேட்டர்ல 2 இருக்கு. -5/2 டினாமினேட்டர் 3 இருக்கு. ஓகே, இப்போ -5/2 into 1/3 இதை கன்சிடர் பண்ணுவோம். அப்படி பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் -5/6 கிடைக்கும். அதுதான் புக் பேக் ஆன்சர். -5/6.
ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துருங்க 10th. இந்த கணக்குல ரைட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. டொமைன் கணக்கு ஆல்ரெடி ஒரு சம்ல பார்த்திருந்தோம். இப்ப f of x ஓட வேல்யூ பாருங்க. 2x plus 1 by x minus 9 அப்படின்னு இருக்கு. இல்லையா? இப்போ டொமைன்னா என்ன சொன்னேன்? பொருத்தமான x வேல்யூ. ஃபங்க்ஷனுக்கு எந்தெந்த x வேல்யூலாம் செட் ஆகுமோ அதெல்லாம் டொமைன். இப்போ இந்த மாதிரி டிவிஷன்ல வரும்போது என்ன பண்ணணும்? டினாமினேட்டர்ல இருக்கிற x வந்து எப்பவுமே 0 ஆகக்கூடாது. டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா கணக்கு என்ன ஆயிடும்? இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்போ டொமைன் கண்டுபிடிக்கிறதுக்கு டினாமினேட்டரை 0 கூட ஈக்குவல் பண்ணுங்க. டினாமினேட்டரை 0 கூட ஈக்குவல் பண்ணுங்க. அது மூலமா ஒரு x வேல்யூ கிடைக்கும் பாருங்க. x = 9. அதுதான் இந்த கணக்குக்கு ஆபத்தான x. அதை எடுத்து போய் நான் சப்ஸ்டிட் பண்ணனா 9 - 9 டினாமினேட்டர் 0 ஆயிடும். கணக்கு இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்ப இந்த கணக்குல யார் வேணாலும் x வேல்யூ கொடுக்கலாம். ஆனா 9 மட்டும் கொடுக்க கூடாது. அப்ப டொமைன் எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன் பாருங்க. டொமைன் எழுதணும்னா ரியல் நம்பர் எல்லா நம்பர் கொடுக்கலாம் எக்ஸெப்ட் 9. அத -9 போட்டுடணும். ஏன்னா 9 கொடுத்தா பாருங்களேன், கீழே டினாமினேட்டர் 9 - 9 என்ன ஆயிடும்? டினாமினேட்டர் 0 ஆயிடும். அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு ஒண்ணு படிப்போம் இல்லையா? அதேதான். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ரியல் நம்பர்ல இருந்து கழிச்சிடணும். அவ்வளவுதான். சரியா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்களேன். p of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நியூமரேட்டர் -5 இருக்கு, டினாமினேட்டர் 4x² + 1 இருக்கு. நான் என்ன சொன்னேன்? டினாமினேட்டர் 0 கூடிக்கல் பண்ணி ஆபத்தான x வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 1 அங்க போச்சுன்னா -1, x² = -1/4, x = ±√-1/4. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள மைனஸ் வராது, வந்தா ரியல் நம்பர் கிடையாது. அதுக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு பேரு. இந்த ரியல் நம்பர் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதெல்லாம் +2ல படிப்பீங்க. அப்ப இந்த கணக்குல எக்ஸுக்கு எந்த ரியல் நம்பருமே வரல. அப்ப எந்த எக்ஸுமே பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ இதோட டொமைன் என்ன எழுதணும்னா ரியல் நம்பர்னு எழுதிட்டு வந்துடணும். ரியல் நம்பர்னா R அப்படின்னு போட்டா போதும். எல்லா ரியல் நம்பரும் இந்த கணக்கு பொருந்தும். பொருந்தாத நம்பர் எது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அப்ப டொமைன் வந்து Rன்னு எழுதிடலாம். சரியா? போன கணக்குல பாருங்க, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சது. இந்த கணக்கு டினாமினேட்டர் 0 ஆக்கக்கூடிய வேல்யூ கிடைச்சது. இங்க டினாமினேட்டர் 0 ஆக்கக்கூடிய ரியல் வேல்யூ எதுவும் கிடைக்கல. அதனால ரியல் நம்பர் எல்லாமே இந்த கணக்குக்கு டொமைன் தான். அடுத்து g of x = ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ரூட் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஃபார்மேட்ல இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 2. அப்போ g of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 2. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ ஆல்வேஸ் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். கிரேட்டர் than or equal 0வா இருக்கணும். அப்போ இந்த -2 அங்க போட்டுச்சுன்னா +2 ஆயிடும். அப்ப இந்த கணக்கோட டொமைன் வேணுமா? நம்பர் லைன் ஒண்ணு போட்டுட்டு 2 போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் எல்லாம் ஷேட் பண்ணுங்க. 2ல இருந்து ஷேட் வலது பக்கமா பண்ணுங்க. ஏன்னா ஆரோ அந்த சைடு காட்டுது பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கணக்குக்கு 2 செட் ஆகும். 2க்கு மேல இருக்கிற எல்லா நம்பரும் செட் ஆகும். 2க்கு கீழே செட் ஆகாது. இத மதிக்காம நான் போயிட்டு 2க்கு கீழே இருக்கிற 0 எடுத்து போய் இந்த கணக்குல கொடுத்தனா ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்துரும். தப்பாயிடும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆயிடும். ரியல் நம்பரா இருக்காது. அப்ப இந்த கணக்கோட டொமைன் என்ன? டொமைன் அப்படின்னு போட்டு 2ன்ற நம்பர்ல தொடங்கி பாக்ஸ் பிராக்கெட்ல எழுதணும். 2ன்ற நம்பர்ல தொடங்கி வலது பக்கம் இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் எவ்வளவு வேணாலும் போடலாம். ஆனா இடது பக்கம் மட்டும் வரக்கூடாது. அப்ப இந்த கணக்கோட டொமைன் -2, இன்ஃபினிட்டி. 2க்கு பாக்ஸ் பிராக்கெட். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. h of x = x + 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கணக்குக்கு என்ன டொமைன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்குல எதனா பை இருக்கா? டிவிஷன்ல ஏதாவது x - 1 அந்த மாதிரிலாம் இருக்கா? இப்போ x - 1 இருக்குன்னு வைங்க. 1 - 1 கணக்கு என்ன ஆயிடும்? டினாமினேட்டர்ல 0 ஆயிடும். அப்ப டிவிஷன்ல இல்ல, பிரச்சனை பாதி ஓவர். ஸ்கொயர் ரூட்லயும் இல்ல. அப்போ எப்ப ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர்லாம் பாசிட்டிவா வரணும்னு சொன்னேன். நெகட்டிவா வரக்கூடாது. டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. அப்ப இந்த கணக்கு ஸ்கொயர் ரூட்லயும் இல்ல, டிவிஷன்லயும் இல்ல. x + 6 xக்கு நீங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, hக்கு ஒரு வேல்யூ கிடைச்சுனே இருக்கும். அப்ப டொமைன் இந்த கணக்குக்கு ரியல் நம்பர். என்ன வேணாலும் நீங்க x கொடுக்கலாம். ரியல் நம்பரா கொடுக்கணும். சரியா? சோ தேங்க் யூ. பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. இப்போ g ஃபங்க்ஷன்ல என்ன போடணும்? 1/2. அந்த g ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? பிராக்கெட் -2/3. இதான் g ஃபங்க்ஷன். அதுல x